வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். குஜராத் மாநிலத்தில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் 2 லாரிகள் உள்ளிட்ட 4 வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தால் வட மாநிலங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிற்சங்கத்தினர் கண்டன பேரணிகளையும் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சில ரயில்வே கேட்களில் இன்டர்லாக்கிங் இல்லாமல் இருப்பதால் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த சூரிய பிரகாசம் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஓய்வு பெற்ற தாசில்தாரிடம் 16 லட்சத்தை ஏமாற்றியிருக்கிறது ஒரு பலே மோசடி கும்பல். ஏமாற்றுவதையே முழு நேர வேலையாக செய்து வந்தவர் சிக்கியது எப்படி? இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலத்தில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் 2 லாரிகள் உள்ளிட்ட 4 வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 9 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோட்சே கூட்டத்தின் வழியில் மாணவர்கள் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக கூறி வரும் நிலையில் தமிழிசை இவ்வாறு கூறியிருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், ஆர்ஜேடி கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் நடந்த பீகார் பந்த் போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.